அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து பேசுகிறேங்க. ஒருத்தர் வந்துங்க ஃபோனில் எப்போங்க விபத்து தடை ஏற்படும், எங்களுக்கு அதை சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருந்துக்குவோம், அது மட்டும் கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது அவருக்கு வயது ஒரு 75 மேலேயே இருக்குங்க. குழந்தைகள் வந்து 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. எங்கள் 2 பசங்களும் டே அண்ட் நைட்டு ஷிஃப்ட்டு மாற்றி போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் இதை தெளிவுபடுத்துனீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம் அப்படின்னு கேட்டாங்க. அவருக்காகவே முக்கியமாக இந்த பதிவுங்க. என்னன்னாங்க, சரம் சிரம் உபயம் அப்படின்னு ராசியை பிரிப்போங்க. அது உங்களுக்கு வந்து பதிவிட்டிருக்கேன். சரராசிக்கு வந்துங்க 11ஆம் இடமும், சிரராசிக்கு 9ஆம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடமும், உபயராசிக்கு 7ஆம் இடமும் பாதகத்தை தருங்க. சரத்துக்கு 11ஆம் இடம், சிரத்துக்கு 9ஆம் இடம், உபயத்துக்கு 7ஆம் இடங்க. இது பாதகத்துக்கு உண்டான பலனை தருங்க. இந்த சரராசிக்கு வந்துங்க 2 லக்னத்திலிருந்து 2 7ங்க, சிரத்துக்கு வந்துங்க 3 8ங்க, உபயத்துக்கு வந்து 7 11 7 11ஆம் அதிபதிகள் மாரகத்திற்கு உண்டான பலன்களை தருவாங்க. இது வந்து லக்னத்திலிருந்து தான் எடுக்கணும், சந்திரனிலிருந்து எடுக்கக்கூடாதுங்க, ராசியிலிருந்து. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். அந்த பாதக இது என்ன, மாரகத்துக்கு உண்டான அதிபதிகள் எழுதிக்கணும். அப்போது எழுதி வச்சுட்டோங்களா? அப்போ நான் சொல்லியிருக்கேன், தசா எந்த தசாவுக்கு எந்த புத்தி பகைன்னு ஒரு இது போட்டிருக்கேன். உங்களுக்கு லக்னத்திலிருந்து எண்ணும் பொழுது 8ஆம் அதிபதி யாருன்னு எழுதிக்கங்க ஒரு பேப்பரில். 8ஆம் இடம் எது, 8ஆம் அதிபதியாக வர்றது யார், 6ஆம் அதிபதியாக வர்றது யாருன்னு எழுதி, இது மறைவு ஸ்தான அதிபதிகள் வருது. இது 2 எழுதிக்கிங்க. இதில் 8ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ உங்களுக்கு மாரகத்திற்குண்டான வருதா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்னத்திலிருந்து ராசிக்கு 6ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதி பகையை தருமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் விளக்கமாக கொடுத்துருக்கேங்க. ஒவ்வொரு லக்னத்திற்கும் நான் கொடுத்துருக்கேங்க. 6ஆம் இடம் 8ஆம் இடம், 6ஆம் இடம் 8ஆம் இடம் கொடுத்துருக்கேன். அதையும் எழுதிக்குங்க. எது உங்களுக்கு ரொம்ப அதிக கஷ்டத்தை கொடுக்கும், 6ஆம் இடமா 8ஆம் இடமா அப்படின்னு கொடுத்துருக்கேன், லக்னத்திலிருந்து கொடுத்துருக்கேன். அதையும் எழுதிக்கிங்க. இப்போ ஒருவருக்கு தசா புத்தி வந்து 8ஆம் அதிபதி தசா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 8ஆம் தசா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி புத்தி நடக்குதா அந்த மாரகத்திற்கு பாதகத்திற்கு, அதையும் பார்த்துக்குங்க. இந்த ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சு வரக்கூடாது. இதுதாங்க ஜோதிட சூட்சமம். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ வரக்கூடாது. இரண்டுமே வந்துங்க அந்த மார்க்கத்திற்குண்டான பலனை கொடுத்துருங்க. அந்த தசாபுத்தி காலத்தில் ரொம்ப கவனமாக போகணுங்க. ஹரிவோம் சொல்லிட்டு வண்டி கிடுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது குரு பார்க்கலைன்னா கஷ்டங்க. இதை வந்துங்க குரு பார்க்கலைன்னா ரொம்ப சிரமங்க. குரு பார்க்கணும். அந்த 6ஆம் அதிபதி வீட்டையோ 8ஆம் அதிபதி வீட்டையோ பார்த்தா விழுந்தா ஏதாவது கை காலை ஒடிச்சிட்டு வருவானுங்க, இல்லைன்னா விழுந்த இடத்துலையே இதாகுவாங்க. அதனால தான் கண்டகம்னு பேருங்க. அது கண்டத்துக்கு உண்டான பலனை தரும். மாரகம்னா கண்டம்னு பேருங்க. அப்போது அதை நான் சொல்கிறது புரியுதுங்களா? 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ மாரகஸ்தானமும் வரக்கூடாதுங்க. தசா இருப்பு, தசா நடக்குதா, மாரக தசா நடக்குதா, பாதக தசா நடக்குதா. மாரக தசாங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதில் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக வந்துட்டாங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. அது குரு பார்க்குதா, கோடி நன்மை. குரு பார்க்கலினாவே வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணுங்க. அவங்க என்னென்னு எழுதிக்கலாங்க, ஹரிவோம் அப்படின்னு எழுதி வண்டியில் ஒட்டிக்கலாங்க. ஒட்டிக்கிட்டு ஹரிவோம் ஹரிவோம் சொல்லிட்டு போகலாங்க. இதுதாங்க அவங்களுக்கு. இதுக்கு திருக்கடையூர் போயிங்க அவங்க இந்த மாதிரி இருக்கிறது. தசாபுத்தி காலம் வரும்போது 6ஆம் இடம் 8ஆம் இடம் தசாவாக வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ரெண்டுமே 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் ரெண்டுமே தசாவோ புத்தியோ வந்து அதை குரு பார்க்கலைன்னா அவங்க திருக்கடையூர் தாங்க உயிர் காப்பாற்றக்கூடியவர், ஆபத்து காத்தவர். அவங்க போய் ஜாதக நோட்டை வச்சு அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா ஒரு திலக்கு ஹோமம் பண்ணிக்கலாம். ஹரிவோம்னு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிக்குங்க வண்டி வாகனத்தில். ரொம்ப கவனமாக போகணுங்க. கவனம் தாங்க வாழ்க்கையில் முக்கியம். அதுதான் நான் சொல்கிறது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வரவே கூடாதுங்க. அதுவும் அவங்க ஜாதகத்தில் மாரகத்துக்கு உண்டானது தான் வரக்கூடாதுங்க. அது மாரகத்துக்கு வந்து அது 8ஆம் அதிபதியாக வந்து, இல்லைன்னா 6ஆம் புத்தியாக வந்து, இந்த மாதிரியெல்லாம் வந்ததுனாங்க கண்டிப்பாக தோஷந்தாங்க.
விபத்து தரை தாங்க. அதுவும் செவ்வாயும் ராகும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் அதிபதியாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ராகு புத்தி நடந்ததுனாலும் மாரகஸ்தானத்தை குறிப்பாக்கலைன்னா ரொம்ப சிரமங்க. அதனால் இதை கவனப்படுத்திங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால் இவங்கெல்லாம் திருக்கடையூர் போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. அது போகலாம். விநாயகருக்கு தேங்காயில் தீபம் வைக்கலாங்க. இந்த மாதிரி உயிரை காப்பாற்றுறதுக்கு இதுதாங்க வழி. இதை செஞ்சாங்கனாவேங்க அவங்க நீண்ட நாள் உயிர் வாழலாங்க. கடவுள் தான் தியானம் பண்ணும். அவங்கவுங்க ஜோதிட கடவுளை வணங்கணுங்க. நன்றி, சுபங்க. என் ஃபோன் நம்பர் 8344494556ங்க. நீங்கள் எந்த ஒரு சந்தேகனாலும் நேரில் கேட்கலாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, சுபங்க.